மேக்ஸிமம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனலை பொறுத்தளவு அந்த ஏபிசிடி சம் இது மாதிரி மாடல்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா, கொஸ்டினை பாருங்க. 1162 ஏபிசி ஆகிய மூவருக்கும் 35:28:20 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் 3 பேரும் தனித்தனியாக பெரும் தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது மாதிரி சம்மை எப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பங்கு எவ்வளவுன்னு சொல்லி ஃபைன் பண்ணிருங்க. ஒரு பங்கு ஃபைன் பண்ணிட்டு அந்த ஒரு பங்கை வந்து கொடுத்த ரேஷியோ வேல்யூவோட மல்டிப்ளேஷன் பண்ணி ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். நான் சொல்ற மெத்தட்ல அப்ரோச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பங்கு கண்டுபிடிக்கிறேன். ஒரு பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணா, டோட்டல் தொகை வேல்யூ எவ்வளவுங்க, 1162 இன்ட்டு டோட்டல் அவங்களுக்கு பிரித்து கொடுத்த விகிதம் எவ்வளவுன்னு சொல்லி டோட்டல் விகிதம் கால்குலேட் பண்ணுங்க. 35, 28, 20 மூணு ஆட் பண்ணீங்கன்னா என்னங்க வருது, 83 வருதாங்க. 83. இப்போ வந்து 83 டேபிள்ல டிவைட் பண்ணுங்க. இது 1 டைம், இது வந்து 14 டைமாங்க. ஒரு பங்குங்கிறது 14 சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ 3 பேரும் தனித்தனியாக பெரும் தொகை தானே கேட்டிருக்கிறாங்க. ஏவோட தொகை வேணும்னா ஏவோட ரேஷியோ வேல்யூ எவ்வளோங்க, 35 இன்ட்டு ஒரு பங்கோட வேல்யூ எவ்வளோங்க, 14. அதை மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க ஆன்சர் வருது, 490 வருதாங்க. 490 தான் ஆன்சருங்க. பியோட தொகை எவ்வளவுன்னு வேணும்னா பியோட ரேஷியோ வேல்யூ எவ்வளோங்க, 28. 28 இன்ட்டு ஒரு பங்கோட வேல்யூ என்னங்க, 14. 14 மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணா 392 வருதாங்க. இதான் இதோட ஆன்சர். நீங்க என்ன பண்ணீங்கன்னா சிஓட தொகை எவ்வளோன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க.